நேற்று போட்டோவா செங்கலா போட்டோவா ஏன்டா அந்த போட்டோலாம் இல்ல. போட்டோ காட்டுறேன், போறதுக்கு முன்னாடி காட்டுறேன். நேற்று மதுரை, தேனி, திண்டுக்கல் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டங்களையும் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல தான் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள நுழையிறேன். இதான் திருப்பூர் மாவட்டத்துல முதல் நிகழ்ச்சி. உங்களுடைய எழுச்சியோ உற்சாகத்தை பார்க்கும் போது இந்த திருப்பூர் மீண்டும் திமுக உடைய கோட்டைங்கிறத நிரூபிக்க போறீங்க. கரெக்டா? இந்த திருப்பூர் மாவட்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் நிறைஞ்ச மாவட்டம், தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம், உழைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும். சங்கை கூட்டத்தை உள்ள விட்டோம்னா இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை கெடுத்துருவாங்க, அடியோடு நிப்பாட்டிடுவாங்க. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும்னா, தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படணும்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால மட்டும்தான் முடியுங்கிறத நாம அடிக்கடி உணர்த்தி காட்டியிருக்கிறோம். இதை உணர்ந்து நீங்க திருப்பூர் மாவட்ட மக்கள் கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு, காங்கேயத்துல அண்ணன் மூப்பே சாமிநாதன் உதயசூரியன் சின்னத்திலையும், தாராபுரத்துல சகோதரி இந்திராணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் வாக்களிச்சு இந்த 2 தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? அண்ணன் சாமிநாதன் அவர்களை பத்தி நான் விட அதிக சொல்ல தேவையில்லை, அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் திரு சாமிநாதன் அவர்கள். அமைச்சராக 2 முறை மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். இந்த காங்கேயம் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர். 40 ஆண்டு காலம் கழகத்துல இளைஞரணியில இணைஞ்சு படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக, அப்புறம் இப்போ கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக தன்னுடைய பணி மூலம் ஒவ்வொரு படியாக முன்னேறி வருபவர். கழக பணி, மக்கள் பணி 2த்திலையும் சிறப்பா செயல்படக்கூடியவர் தான் அண்ணன் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள். எப்போதுமே சிரிச்ச மூஞ்சோட மகிழ்ச்சியோட யாரை பார்த்தாலும் இன்னொன்னு வச்சுக்கோங்க, வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து உங்களை பார்க்கக்கூடியவங்க கிடையாது. உங்க 2 பேரும் என்னைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவங்க, வருஷம் முழுக்க உங்களோடு உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சி அனைத்திலையும் பங்கேற்று உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கக்கூடியவங்க தான் அண்ணன் சாமிநாதன் அவர்களும் சகோதரி இந்திராணி அவர்களும். இவங்களை இந்த முறை சட்டமன்றத்துக்கு அமைச்சு வச்சிருங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணன் சாமிநாதன் அவர்கள் எல்லோரிடத்திலையும் இனிமையோடு பழகக்கூடியவர். நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா இந்த காங்கேயத்துடைய வளர்ச்சியை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார். அதே மாதிரி இந்த காங்கேயத்துக்கு பல்வேறு திட்டங்களை, சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சிலது மட்டும் காங்கேயத்துக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையை இன்னைக்கு தரம் உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. வட்டமலைக்கரை ஓடை அணைக்கு சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிஏபி திட்டத்தின் கீழே இன்னைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. காவேரி ஆற்று நீரை வள்ளி இறைச்சல் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சென்னிமலை ஒன்றியத்துக்குள்ள 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் இனாம் நிலங்களை ஏற்பட்டுள்ள பூஜ்ஜிய மதிப்பு குறைகளை சரி செய்ய சிறப்பு மாவட்ட அலுவலர் ஸ்பெஷல் டிஆர்ஓ நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோவில் நிலங்களில் உள்ள பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்க்கப்படும். வெள்ளக்கோயில் நகர பகுதியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி நிலையம், வார சந்தையை மேம்படுத்த 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவன் மலையில மலைக்கோவிலுக்கு செல்ல புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அமராவதி ஆற்றின் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய டேம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான காங்கேயம் காலை சிலை வச்சு கொடுத்திருக்கிறோம். தாசவநாயக்கம்பட்டியில புதிய துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையில உங்ககிட்ட மீண்டும் காங்கேயத்துல உதயசூரியன் உதிச்சாகணும். அதற்கு அண்ணன் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அதே மாதிரி நம்முடைய தாராபுரம் வேட்பாளர் மருத்துவர் இந்திராணி அவர்கள் கடந்த முறை இங்க நம்முடைய
அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்திராணி அவர்களை, ஒரு மருத்துவர், கழக குடும்பத்தை சேர்ந்தவர், படிச்சவர், இவங்களுடைய சொந்த சகோதரி அக்கா சாந்தாகுமாரி இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மக்கள் பணியாற்றிருக்கிறார். இந்திராணி அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டதனால இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும், இவங்க 2 பேரும் வெற்றி பெற வச்சிருவீங்களா? அண்ணன் சாமிநாதனோட வெற்றி கன்ஃபார்மா? மருத்துவர் இந்திராணி வெற்றி கன்ஃபார்மா? சரி, இப்போ இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5 வருஷம் நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தமா இல்லையாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அரசு பள்ளிக்கு போனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு படிக்க போனா கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்னோம், செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம், தேர்தலை காரணம் காட்டி வழக்காடு மன்ற நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், என்ன பண்ணுவோம் பாப்பான்னு கொடுத்தாரா இல்லையா? மறந்துடாதீங்களா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு உரிமை தொகையை கை வச்சிட போறாங்க, பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவான்னு ஷார்ப்பா போய் அன்னைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில காங்கேயம் தொகுதியில அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், தாராபுரம் தொகுதியில உதயசூரியன் சின்னம், வேட்பாளர் பெயர் மருத்துவர் இந்திராணி, டாக்டர் இந்திராணி. வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த முறை முதலமைச்சர் சொன்னா செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கா? என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல முதியோர் உதவித்தொகை OAP 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் மகளிருடைய கைகளை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க மகளிர் அவங்க வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிட்டோம், அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா அண்ணன் சாமிநாதன் அவர்களையும் சகோதரி இந்திராணி அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில ஒரே பெட்டி தான், ரொம்ப சுலபம். இங்க காங்கேயத்துல ஒரே பெட்டி, அதுல 2வது இடம் அண்ணன் மூப்பே சாமிநாதனோட பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு வாக்கு பெட்டியில 2வது இடம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில முதல் இடத்துக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தாராபுரத்துல சகோதரி இந்திராணி அவர்களுக்கு வாக்களிச்சு அவங்க வாக்கு பெட்டியிலேயே முதல் நம்பர் தான், இன்னும் சுலபம். தாராபுரத்துல வாக்கு பெட்டியில முதல் பேரு சகோதரி இந்திராணியோட பேர், அதுக்கு பக்கத்துல
உதயசூரியன் சின்னம் அதுல வாக்களிச்சு இந்த 2 பேரையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? போட்டோ போட்டோ போன் கொடுப்போம். நான் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தரை பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். போதுமா? இந்த போட்டோ பார்க்க தான் அவர் ஆசைப்பட்டீங்களா? பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. இப்போ நான் காமிச்சில்ல, நீங்க எல்லாம் கேட்டதுனால காமிச்சேன். நீ கேட்டு என் மேல ஃபைல கேஸ என் மேல எழுதிட்டு போயிடுவேன். அவர் எப்படி எப்படி திட்டுறாரு தெரியுமா? என்ன இப்போ கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு. செத்து போயிருக்கலான்றாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இது எனக்கு தேவையா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. டெல்லிய இந்த முறை வீழ்த்தி ஆகணும். நான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நமக்கு உதவி இருக்கா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எதுவுமே கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டை தொடர்ந்து டெல்லி புறக்கணிச்சிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்குது. கல்வி நிதி கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டு உரிமை ஒவ்வொரு மாநில உரிமைகளா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க. இந்த டீலிமிட்டேஷனை சரியா அமல்படுத்தலன்னா தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்குமா, 59 வரணும். ஆனா 59 வரமாட்டேங்குது. 47 தான் கொடுப்போம்னு ஒன்றிய பாஜக அரசு அடம்பிடிக்குது. இப்ப நம்முடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணிய ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு காங்கேயம் தொகுதியிலும் தாராபுரம் தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல சகோதரி இந்திராணி அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி.